சார் பேசுகிறேன். இப்போ ஒரு படங்களையும் பற்றி அப்பப்போ நடித்த சுவாரஸ்யமான அனுபவங்கள். ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் சார், அப்புறம் அனு இம்மானுவேல், அடுத்து ஐஸ்வர்யா ராஜேஷ், லெஜண்ட் இமயம் பாரதி ராஜா சார், இவங்களோட ட்ராவல் பண்ண நம்ம வீட்டு பிள்ளையோட எக்ஸ்பீரியன்ஸ். பாண்டியராஜ் சார் இயக்கத்தில் நிரோஷா ஒளிப்பிரிவில் பெரிய லெஜண்ட்டு. கேமராமேன் நிரோஷா வந்து பெரிய லெஜண்ட்டு. ஸோ இந்த மாதிரி டீமில் ஒர்க் பண்ண ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள். முதல்ல இந்த படம் கமிட் ஆனது வந்து ஏற்கனவே 2-3 படம் கமிட் ஆகி அந்த டேட்டில் கொஞ்சம் பிகில் சொல்லியிருப்பேன். பிகில் அந்த மாதிரி கார்டன் அந்த மாதிரி படங்களில் கமிட் ஆகி பிரபுசாலம் சார் படம். ஸோ அதுலேருந்து இந்த டயத்தை மேனேஜ் பண்ணி மிஸ்டர் ஜெகன் வந்து இந்த படத்தை வந்து கோ-டைரக்டர் ஜெகன், பாண்டியராஜ் சாருடைய கோ-டைரக்டர், அவர் தான் டேட்டெல்லாம் கொடுப்பாரு. பட் எனக்கு நிறைய நாட்கள் இருந்துச்சு, 36-40 நாட்கள் இருந்துச்சு. அந்த ஊரில் வசூல் பண்ணுறது, அந்த ஒரு சின்ன சின்ன பொறுப்புகள் ஊரில் இருக்கும் இல்லையா, அந்த ஊர் தர்மகர்த்தா கோயில் வசூல் பண்ணுறது, திருவிழா நடத்துறது, இந்த மாதிரி சீனில் இருக்கும்போது அந்த கேரக்டர் நல்ல கேரக்டர், அது டெவலப் பண்ணுறதுக்கு டைரக்டர் ரொம்ப விரும்பினார். பட்டு இந்த டேட்ஸுனால சினிமாவோட நிறைய படங்கள் ஒத்துக்கக்கூடாது. ஒரு படம் நடத்த 1 அல்லது 2 படங்கள் தான் ஒத்துக்கலாம். நிறைய படம் ஒத்துக்கிட்டோம்னா நீங்கள் 1 நாள் 2 நாள் ஆர்டிஸ்ட் ஆக்கிடுவாங்க. அதனால் நிறைய படங்கள் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா டெவலப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் வந்து 40 நாள் 30 நாள் கிட்டது நமக்கு கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டர் அப்போ ஃபஸ்ட்டு டே நம்ம வீட்டு பிள்ளை கல்யாண சீனு நம்ம சென்னையில் அருமையாக கிட்டத்தட்ட கல்யாண மண்டபத்தில் சன் பிக்சர்ஸ்னாவே. எங்கே சார் அது நடந்துச்சு ஷூட்டு? கல்யாண மண்டபம், கல்யாணத்தை குன்றத்தூர் பக்கத்தில் கல்யாண சீனு எடுத்தோடனே. ஓ, காம்பினேஷன் எல்லாருமே இருந்தாங்க. ஆமாம், ஃபேமிலி எல்லாருமே ஆல் ஆர்டிஸ்ட். சிவவேலா, ராமூர்த்தி, நட்டி, அடுத்து மடகலை நரேன். ஹீரோ வந்து ஃபெமிலியர் ஹீரோ தான் சாரு. பட் ஹீரோயின் அப்போ தான் நியூ 2-3 படம் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அனு இம்மானுவேல். பட் கதை வந்து இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், இந்த தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி கேரக்டர் வச்சுட்டாங்க. நடிப்பு சமுத்திரகனிலாம் நடிச்சிருப்பாரு. ஆர்கே சுரேஷ், நிறைய பேர் இந்த ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்கும். சூரியன் இருக்காரு. ஆமாம் ஆமாம். ஸோ சூரிய தான் நமக்கு நல்ல க்ளோஸ் அந்த இதில். ஸோ அப்போ நடிக்கும்போது ஒரு நாள் நான் வந்து எப்போ எதுவும் டெக்ஸ்டைல்னால ஒரு 100 ஷர்ட்டு என்கிட்ட அப்போ இருந்துச்சு. அப்போ இருந்துச்சுன்னா அந்த பழைய கலர் கலராக ரகரகமாக ஷர்ட்ஸ் போடுறதுல ரொம்ப பிரியப்படுவேன். அதுக்கடுத்து நடித்த படம் வந்து காஸ்டியூம்ஸ். எப்போதுமே காஸ்டியூம்ஸ் அண்ட் அக்சசரிஸ்க்கு விற்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஆரம்பத்துலேருந்து இன்னொரு 10-30 விற்க வாங்கி வச்சு பண்ணியிருக்கணும். பட் அது ஆஃபீஸர் கேரக்டருக்கு விற்க தேவைப்படாது. பட் மேபி விற்க நிறைய வச்சு யூஸ் பண்ணியிருந்தால். உங்களோட போர்ஷன் எத்தனை நாள் சார் இருந்துச்சு? எனக்கு 30-35 நாள் டேட் வாங்கியிருந்தாங்க. பட் அது காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சு அந்த படத்தில். ஓகே. அது என்னன்னா, அங்கே பாண்டியராஜ் சார் பண்ணணும், இங்கே பிகில் பண்ணணும், இங்கே நம்ம உங்களுக்கு டேட்டு பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அந்த டைமில். டேட்டுன்னா நம்மளே ஏற்படுத்திக்கிறது தான். அவ்வளோவா 1 படம் 2 படம் நடிச்சுட்டு, ஆனால் சினிமாவில் விட மாட்டாங்க, ஃப்ரீயாக விட மாட்டாங்க. நம்ம ஷூட்டிங்கில் இருக்குன்னு சொன்னோம்னா ஒத்துக்குவாங்க, கம்பல் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுடைய ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டோம்னா அப்புறம் தான் அவங்க கம்பல் பண்ணுவாங்க. கமிட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் முடியலைன்ட்டா வேற ஆள் பார்த்துக்குவாங்க. நம்ம அந்த முகத்தில் இருப்போம். வந்து சினிமாவில் சாதிக்கணும், சம்பாதிக்கணும், பெரிய சம்பாதிக்கணும்னு சாதிக்கணும், வந்த வேலையை. சினிமாங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ அப்போ சிவா சாரோட ஃபஸ்ட்டு ரொம்ப கண்ணத்தெல்லாம் அப்படி திக்கிடுவார், க்யூட்டாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க அப்படின்னு.
நான் ஹிந்தியில் பேசுவேன் வேணும்னு. ஆ இப்போ அச்சா அச்சா ஹாய் அச்சா அச்சா ஹே ஹிந்தி படத்தில் அமரன்ல ஒரு இந்து மிலிட்ரி வீரனாகவே வாழ்ந்திருக்காரு. அது காலங்கள் நேரங்கள் மாறும்போது மொழி வந்து ஒரு தடையாக இருக்காது. நானே பக்கா தமிழன், ஆனால் ஹிந்தி ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். தமிழ் மாதிரி ஹிந்தி பேசுவேன், ரெஸ்பெக்டிவ் ஹிந்தி. என்னன்னா பாம்பேயில் போய் கொஞ்சம் ட்ரை பண்ணலை. அப்படியே தமிழில் வளர்ந்துக்கிட்டு போகலான்னு பார்த்தோம்னா நாளாக வருஷங்கள் ஏகப்பட்டது ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த சிவகார்த்திகேயன் சார் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் இந்த சீன்லாம் பார்த்து ஜாலியாக ஃபன் பண்ணோம், என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாரதி ராஜா சாரோட காம்பினேஷன். அந்த ஊரில் அவர் ஒரு எனக்கு முக்கியமான ஃப்ரெண்டு. சும்மா இருக்கிற நேரத்தில் அவர்கிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இருப்பேன் நிறைய விஷயங்கள். பாரதி ராஜா சார்கிட்ட பேசுவேன். என்னென்னிய தமிழ் மக்களே அந்த வார்த்தைக்கு வேற லெவல் சார். அந்த வார்த்தை அவர் ஒரு பிராண்டு. கடலோர கவிதைகளாக இருக்கட்டும், 16 இருக்கட்டும், அலைகள் ஓய்வதில்லையாக இருந்த ஒரு மாறுபட்ட மனிதர். அவர் மாறுபட்ட மனிதர், ஒரு கைராசின்னு சொல்லலாம். எவ்வளோ கலைஞர்களையும் எவ்வளோ இயக்குநர்களையும் எவ்வளோ பேரை நிறைய ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. கேமராமேன் கண்ணன், அடுத்து வைரமுத்து, கதை செல்வராஜ், இந்த 3 பேரும் அவருடைய ப்ராடக்ட்ஸ். பாருங்க, சினிமாவை எந்த அளவுக்கு நான் நேசித்திருந்தா, பாரதி ராஜா சாருடைய கேமராமேன் கண்ணனின் கைவண்ணத்தில், வைரமுத்தின் வரிகளில் செல்வராஜ் கதை அப்படின்னு போடுவார். அந்த கடலோர கவிதைகளாக ஒரு 50 ட்ரிப்பு பார்த்துருப்பேன் சார். சரியான படம் சார். அது நிறைய கூட சொல்லி இன்றைக்கும் அது பாட்டுகள், முதல் மரியாதை, காலத்திலும் அழியாத காவியம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சிவா சாருடைய அப்படியே ஜாலியாக அவரோட நல்ல ட்ராவல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ட்ராவல் அப்படியே காரைக்குடி. ஆக்சுவலி எங்கள் குலதெய்வத்து திருவிழா அன்னைக்கு நான் அதில் வந்து கொஞ்சம் முக்கியமான பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பட் அதெல்லாம் கேன்சல் பண்ணேன் சினிமாக்காக. இந்த குலதெய்வத்தெல்லாம் நிறைய 2-3 ட்ரிப்பு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல சினிமாவினால். கொஞ்சம் டெடிக்கேஷன். இந்த சினிமாவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உண்மையை தான், திருப்பி போகிறதுக்கு மனசு வராது. காரு பின்னாடி 1000 கார் நிற்கும். ஸோ எப்போ டிராஃபிக் ஆகும்னா நீங்கள் பைபாஸ் ஏதாவது பக்கத்தில் கிடச்சுன்னா போகலாம், மற்றபடி ரிவர்ஸ் கிடையாது சினிமாவில். கண்டிப்பாக ஃபன்னாக அந்த காம்படிஷன். அது வேளாராமூர்த்தி சார் ஏற்கனவே பரிச்சயமானவர் சேதுபதியில். சரி சார், இப்போ நம்ம வீட்டு பிள்ளை இயக்குனர் பாண்டியராஜன் சார் வந்து எப்படி அந்த இதில் உங்களுக்கு அது எப்படி அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்களா, இல்லை நீங்கள் ஆடிஷன்லாம் போகல, ஓரளவு சினிமாவில் ரீச்சபிள் ஆகிட்டு. ஓ, அப்போ அந்த கேரக்டர் இவருக்கு போடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேரக்டர் ஒரு காமிக்கல் வேணும். ஓகே, காமெடியன் வேணும், ஒரு தலைவராக இருக்கணும், நக்கலாக இருக்கணும். சரி, அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது தான். கண்டிப்பாக இந்த பொருளாதாரம் தான் இந்த சினிமா காலத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். பொருளாதார பிசினையும் சினிமாவையும் ஒன்றா பண்ணியிருந்தால் இன்றைக்கி நான் வந்து மிகப்பெரிய ஸ்டார். கண்டிப்பாக மிகப்பெரிய ஸ்டார். இன்றைக்கி பிஸ்னஸில் எதனால சார் கைவிடப்பட்டது? பார்க்க முடியல ஆள்கள். அதாவது நம்ம மைண்டு வந்து சினிமாவை நோக்கி போகும்போது ஒன்றே டிராஃபிக் மாதிரி. கண்டிப்பாக நிறைய பேர் இப்படி தான் தொழில் வேணான்னு சொல்லி சினிமா வேணாம், குடும்பம் வேணாம், குழந்தை குட்டி வேணாம், பெரிய தியாகம் தான் அது தொழில் வர்றது. சினிமாவில் வந்து தோணும். ஆனால் நான் இருந்த சினிமாவின் 15 ஆண்டுகள் ஒய்ஃபு, அம்மா, பையன், குழந்தைகள் ஃபேமிலியோடு தான் வாழ்ந்தேன். இன்னும் சொல்ல போனால் ஃபேமிலிக்கு நான் தான் ஏனிங்க மெம்பரு. ஆமாம், இவ்வளோ போர்க்காலத்துலேயும் இவ்வளோ கஷ்டத்துலையும் ஃபேமிலிங்கிறது நான் தான் ஏனிங் மெம்பர். 40 ஆண்டு கால ஃபேமிலி. எங்கள் தங்கச்சி அம்மா ஃபேமிலியில். சரி சார். அதை மாதிரினா ஒய்ஃபு, மகன், அது ஃபேமிலியில் ஐ எம் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபேமிலி வந்தாச்சுன்னா அம்மா வந்து வயசானவங்க, அவங்க ஒரு இன்னசென்ட், வேலைக்கு போக மாட்டாங்க. ஒய்ஃபும் வந்து ஒரு இன்னசென்ட், வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை.
பையனை பார்த்துக்கணும், 4 பேருக்கு சமைக்கணும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பணிவிட செய்யணும். சினிமாவில் வந்து நிறைய பேக்ரவுண்டு ஒய்ஃப் தான் அதுக்கு காரணம். நமக்கு காஸ்டியூம்ஸ் எடுத்து வைக்க காலையில் இருந்துச்சு, நம்ம நடிக்கிறதுக்கு ஓடுவோம். அந்த கஷ்டமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பின்னாடிலேருந்து நமக்கு அசசரிஸு, காஸ்டியூம்ஸு, கண்டினியூட்டிஸு, டைமு. அந்த 3 மணிக்கு எதிர்ப்போம். இப்போல்லாம் 3 மணிக்கு எதிர்த்து என்ன கேட்டாலும் காஃபியோ டீயோ ஒரு 5 மணி முகம் சுளிக்காமல் பண்ணி தருவாங்க. டைம் பொறுத்து சுழிச்சாலும் மனைவியாச்சுல்ல. ஏன்னா நம்ம தான் வேலைக்கு போகிறோம், அவங்க வேலைக்கு போகிறோன்னு. கண்டிப்பாக ஸோ அது செஞ்சு தான் ஆகணும். ஆமாம். பணமே வராட்டாலும் வேலைக்கு போவோம், நடிக்க. கண்டிப்பாக பணம் இல்லாத எதிர்பார்க்காத உழைப்பு. ஸோ இன்னும் அப்படி தான் போயிட்டுருக்கு. நிறைய உழைப்புகள் எதிர்பார்க்காமலே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.